உங்களுடைய அன்பை தொடர்ச்சியா கமெண்ட்கள்ல கொட்டிட்டு இருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய அன்பு தான் மெதுமெதுவா அடுத்த கட்டத்துக்கு எங்களை நகர்த்திட்டே இருக்குது. அதற்கு நீங்க மட்டும்தான் காரணம். ஸோ அந்த நன்றியோட ஒரு தெளிவு ஒன்று சொல்லிடுறோம். என்ன அப்படின்னா, நாங்க சொல்ற கதைகள்ல நிஜ கதை அப்படின்னு எங்களுடைய டைட்டில்லையும் இருக்கும், நாங்களும் சொல்லுவோம். இனிமே என்னன்னா, வீடியோல நிஜத்தில் நடந்தவை அப்படின்னு போடுற மாதிரி போட சொல்லி எடிட்டர் கிட்டையும் சொல்லியிருக்கோம். அப்படி போடாத கதைகள் எல்லாமே கற்பனை கதைகள் தான். அந்த கதைகள் எல்லாமே நாங்க எழுதுற கதைகள். ஸோ அந்த கதைகளுக்கு காப்பிரைட்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் அது எல்லாமே பண்ணியிருக்கிறோம். அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இந்த கதை ஒரு கற்பனை கதை. கிளியரா? ரெடியா? இந்த வாரத்தினுடைய கதையை ஆரம்பிக்கலாமா? நுங்கம்பாக்கம் மாதிரியான பரபரப்பான ஒரு பகுதி. சென்னையின் முக்கிய ஸ்தலமான இந்த நுங்கம்பாக்கத்தின் பிளாட்ஃபார்ம்ல ஒருத்தன் மேல துணி போத்தி படுத்திருக்கிறான். எங்கேயோ குடிச்சிட்டு போதையில விழுந்து கிடக்கிறான் போல அப்படின்னு அவ்வளவு நேரமும் அவனை தாண்டி போனவங்க யாருமே அவனை ரெண்டாவது தடவை கூட பார்க்கவே இல்லை. பரபரப்பா போயிட்டு வந்த அந்த உலகத்துக்கு நடுவுல வேகமா கிராஸ் பண்ண ஒரு டவுன் பஸ் அவன் முகத்தை மூடி இருந்த அந்த துணியை விளக்குது. அந்த துணி அவன் முகத்துல இருந்து பறந்து போகும்போது மெதுவா அதை கிராஸ் பண்ணி போற ஒருத்தருடைய பார்வை அவன் மேல விழுகும் போதுதான் அவர் பதட்டமாய் நிக்கிறாரு. குனிஞ்சு அவனை இல்ல அத இன்னொரு தடவை பார்க்கிறாரு. கழுத்து அறுபட்டு முகத்தின் ரத்தம் எல்லாம் வடிந்து வெளிரி போன ஒரு முகம். பதட்டமா பின்னாடி போறவர் பிளாட்ஃபார்ம்ல இருந்து நிலை தடுமாறி கீழே விழுகிறாரு. என்னாச்சு அப்படின்னு அவரை சுத்தி ஒரு கூட்டம் கூடும்போது அந்த இடம் ஒரு சலசலப்புக்கு ஆளாகுது. திடீர்னு போலீஸுக்கு ஃபோன் போடுறாங்க, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் போடுறாங்க. அந்த இடம் டிராஃபிக் ஜாம் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு கூட்டம் சேர்ந்து நிக்குது. நுங்கம்பாக்கம் மாதிரியான ஒரு முக்கியமான இடத்துல பிளாட்ஃபார்ம்ல காலையில 11 மணிக்கு அந்த மேல போர்த்தப்பட்டிருந்த துணி முழுதா எடுக்கப்பட்டிருக்கும் பொழுதுதான் என்ன நடந்திருக்குன்றது போலீஸுக்கே தெரியுது. ஒரு ஆள் 45 இருந்து 50 வயது மதிக்கத்தக்க அந்த ஆளினுடைய கழுத்து அறுபட்டிருக்கு. ஆனா அந்த உடல் கிடந்த இடத்துல ஒரு சொட்டு ரத்தம் இல்லை. இன்ஃபேக்ட் அந்த உடம்புலயே ரத்தம் இருக்குதான்றது தெரியாத அளவுக்கு உடம்பே வெளிரி போயிருக்கு. வெளுத்து இந்த இங்கிலீஷ் படத்துலலாம் வேம்பயர்னு ஒன்று காமிப்பாங்கல்ல, அதனுடைய முகத்துல இருக்கிற அதே அளவு ரத்தம் இல்லாத ஒரு வெண்மை அந்த உடல் முழுக்க இருக்கு. ஆனா உடல்ல வயிற்று பகுதியிலையும் நெஞ்சு பகுதியிலையும் ஏகப்பட்ட கத்தி குத்துகள் தென்படுது. இந்த பாடியை முதல்ல பார்க்குற இன்ஸ்பெக்டருக்கு வர்ற கேள்வி என்னன்னா, இந்த கொலை இங்க நடக்கல, எங்க நடந்திருக்கும்? யார் இவன்? இவன் மேல இப்படி வெறித்தனமா குத்துற அளவு கோபம் யாருக்கு? இந்த கேள்விகளோட தான் இந்த வழக்கு ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்கு வர்ற ஃபாரன்சிக் டீமினுடைய டாக்டர் சொல்றது என்ன அப்படின்னா, கத்தி குத்துங்கிறது ஒரு ரேஜ்ல, அதாவது ஒரு வெறியில குத்தப்பட்டிருக்குது. ஏன்னா எந்த குத்துமே ஒரே மாதிரியா இல்லை. ஒரு குத்து ரொம்ப ஆழமா இருக்கு, ஒரு குத்து மேலாப்புல இருக்கு. கண்ணை மூடிட்டு கத்தி எடுத்து இவன் உடம்பு முழுக்க குத்துனா போதுன்ற வெறியில குத்துனா மாதிரி இருக்குன்னு ஃபாரன்சிக் டாக்டர் சொல்றாரு. அவருடைய கூற்ற இன்ஸ்பெக்டர் நம்புற மாதிரி தான் இருக்கு அந்த உடல் கிடத்தப்பட்டிருந்த நிலையும். ஏன்னா கழுத்து அறுக்கப்பட்டிருக்கு. அது போதும் ஒரு மனிதனை அவனுடைய மரணத்தை நோக்கி தள்ள. ஆனா அதற்கு நடுவுல குத்தப்பட்டிருக்கும் இந்த குத்துக்கள் அவன் உயிரோட இருக்கும் பொழுதே குத்தப்பட்டிருப்பவை. உடம்பு முழுக்க அவனை கத்தியால குத்திட்டு கழுத்தையும் அறுத்து போடுற அளவு கோபம் யாருக்கு? இவன் யார்? இந்த கேள்விகளை கண்டுபிடிக்கிறது தான் இன்ஸ்பெக்டரினுடைய முதல் பணியா இருந்தது. இறந்து கிடந்த உடலை சுற்றி ஸ்கெட்ச் போடப்பட்டிருக்குது. புகைப்படக்காரர்கள் போட்டோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த உடல் அங்கிருந்து ஆம்புலன்ஸுக்குள்ள ஏற்றப்படுது. ஸ்னிஃபர்ஸ் டாக் வர்றது அங்கிருந்து நேரா தெருமுக்குல இருக்கிற சிக்னல் வரைக்கும் ஓடிட்டு அந்த இடத்துல நின்று நாலா பக்கமும் பிரியிற சாலைகளை திரும்பி திரும்பி பார்த்தபடி நிக்குது. அதுங்க எந்த பக்கமும் முன்னேறவே இல்லை. போலீஸ்காரங்களுக்கு இது ஒரு குழப்பம். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பரபரப்பான ஒரு இடத்துல இப்படி ஒரு செயலை செய்யற தைரியம் யாருக்கு வந்தது? இந்த இடம் முழுக்க இருக்கிற கேமராக்கள்ல இப்படி ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சு அதுல இவனை போட்டுட்டு போன வண்டி எது? ஏன்னா எல்லா வண்டிகளும் என்ட்ரி பாயிண்ட், அதாவது இவன் கிடக்கிறதுக்கு முன்னாடி இருந்த இடத்துக்கும் இவன் கிடந்ததுக்கு அடுத்து இருக்கிற இடத்துக்கும் இருக்கிற நடுவில் இருக்கிற கேமராக்கள்ல கரெக்டான டைமிங்ல கிராஸ் பண்ணி போயிட்டே இருந்திருக்குது. எந்த வண்டியும் துளி கூட தாமதம் காட்டவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இவன் திடீர்னு இங்க எப்படி வந்தான்? இந்த கேள்விகளோட தான் அவனை பத்தின விசாரணையை ஆரம்பிக்கிறாரு இன்ஸ்பெக்டர்.
அந்த விசாரணை ஆரம்பிக்கும் போதே சுற்றிலும் இதே வயது மதிக்கத்தக்க யாராவது ஒருத்தர் காணாம போயிருக்கிறாங்க அல்லது மிஸ்ஸிங்ன்ற கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படிங்கிறத தேட சொல்றாரு இன்ஸ்பெக்டர். ஆனா இப்ப வரைக்கும் காலை 12 மணி வரைக்கும் எந்த இடத்துலையும் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் எதுவுமே பதிவு பண்ணப்படவே இல்லை. இன்ஸ்பெக்டருக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருந்து தெரிய வர்ற விஷயங்கள் எதுவுமே இவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உதவவே இல்லை. முதல் விஷயம் என்னன்னா, அவன் இறந்தது நைட்டு 1 மணிலிருந்து 2 மணிக்குள்ள, இறந்து போய் 10 மணி நேரத்துக்கு மேல ஆயிருக்குன்னு சொல்றாரு போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர். அவன் மரணத்திற்கு காரணம் கழுத்துல விழுந்திருக்க அந்த வெட்டு கிடையாது. அவனுடைய விலா பகுதியில குத்தப்பட்ட ஒரு குத்து நுரையீரலை தாண்டி இதயம் பக்கத்துல வரைக்கும் குத்தி இருக்கு. அதுதான் அவனுடைய மரணத்துக்கு காரணம். அந்த அதிர்ச்சியில அவனுடைய இதய துடிப்பு நின்றுச்சு. இறந்த உடல்ல இருந்து அவன் யாருன்றதை அடையாளப்படுத்தக்கூடிய எந்த அடையாள கூறுகளும் இல்லை. ஐடென்டி கார்டு, வாலெட், செல்போன் எதுவுமே இல்லை. இவன் யார் அப்படிங்கிற கேள்வி இன்னும் தலைக்கு மேல சுத்திட்டே இருக்கு. இன்ஸ்பெக்டருக்கு அது கூடவே இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இவன் எங்க கொலை செய்யப்பட்டான், கொலைக்கான ஆயுதம் என்ன அப்படிங்கிறத அவர் டாக்டர் கிட்ட கேட்கும்போது, எங்கேயோ இவன் கொலை செய்யப்பட்டு இந்த இடத்துல தூக்கிட்டு வந்து போடப்பட்டிருக்காங்கிற இன்ஸ்பெக்டருடைய அனுமானம் சரியானதுன்னு சொல்றாரு. கூடவே கொலைக்கு பயன்படுத்தப்பட்டது சாதாரண கிச்சன் நைஃபா யூஸ் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு நைஃப், நல்ல கூர்மையா இருக்கிற காய் வெட்டுறதுக்கும் பழம் வெட்டுறதுக்கும் யூஸ் பண்ணப்படுற ஒரு சின்ன நைஃப் தான் இந்த கொலைக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. ரொம்ப வித்தியாசமான எந்த வெப்பனும் கிடையாது அப்படிங்கிறது டாக்டருடைய கூற்று. இன்ஸ்பெக்டருக்கு ரொம்ப சாதாரணமான விஷயங்கள் நிறைந்த இந்த கேஸ் அசாதாரணமா இருந்தது. ஏன்னா இறந்தது யாருன்றதை கண்டுபிடிச்சாதான் அவன் எதற்காக கொலை செய்யப்பட்டிருக்கான்றதை கண்டுபிடிக்க முடியும்ன்றதான் போலீஸ் பாடங்கள்ல ஒண்ணு. அவன் யாருங்கிறத பத்தி இன்ஸ்பெக்டர் தேட ஆரம்பிச்சிருக்கிற அதே நேரத்துல மதியம் 2 மணிக்கு முகப்பேறு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள அவசரமா உள்ள வந்தாரு ஒரு 52 வயது மதிக்கத்தக்க பெரியவர் ஒருத்தர். உள்ள வந்தவர் நேரா ரைட்டர் கிட்ட அவருடைய ஆபீஸ்ல வேலை செஞ்ச ஆறுமுகம் அப்படிங்கிறவரை இன்னைக்கு காலையில இருந்து காணோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட்டை எழுதி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆறுமுகம் வயசு 46. அவர் இவங்க கம்பெனியில செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை என்ன அப்படின்னா எழுத்தாளர். இவங்க என்ன கம்பெனி அப்படின்னா சினிமா செய்திகளை போடுற ஒரு இணையதள போர்ட்டல். இவங்களுடைய கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்த ஆறுமுகம் அப்படின்னு அவர் கொடுக்கிற போட்டோவும் இன்னைக்கு காலையில 11:30 மணிக்கு நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து மேன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ல ஏதாவது இந்த போட்டோ இருக்குதா அப்படின்னு அனுப்பப்பட்ட போட்டோவும் ஒரே போட்டோ. காணோம்னு இப்ப இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கிற ஆறுமுகம் ராயப்பேட்டா ஜிஹெச்ல மார்ச்சுவரியில டெட் பாடியா இருக்காருங்கிறது போலீஸுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச உண்மை. ஆறுமுகம் யாருங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப ஆறுமுகத்தை எதற்காக யார் கொலை பண்ணான்னு கண்டுபிடிக்க வேண்டியதுதான் இன்ஸ்பெக்டர் முன்னாடி இருக்கிற வேலை. இன்ஸ்பெக்டர் அதுக்கு தயாரா இருந்தார். ஆறுமுகம் வயசு 46. சின்ன வயசுல சினிமாவுக்கு கதை எழுதணும் அப்படின்னு பரபரப்பா 38, 39 வயசு வரைக்கும் தேடிட்டு இருந்த ஒருத்தன் அதற்கப்புறம் சினிமாக்கும் எனக்கும் செட்டே ஆகல அப்படின்னு அங்கிருந்து ஒரு 4 வருஷம் என்ன பண்றதுன்னு தெரியாம சென்னையில சுத்திட்டு இருந்திருக்கிறான். அந்த 4 வருஷமும் நண்பர்கள் தான் பெட்ரோல் போடுறதுல இருந்து ஆரம்பிச்சு டீ குடிக்கிறது, சாப்பிடுறது, வீட்டு வாடகைன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆறுமுகம் சினிமால ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற உறுதியில இருந்ததுனால இப்ப வரைக்கும் ஆறுமுகம் கல்யாணமே பண்ணிக்கல. ஒண்டிக்கட்டையா இருக்கிறதுனாலதான் ஆறுமுகம் காலையில வீட்டுக்கு வரலங்கிறத பத்தி யாருமே எங்கேயுமே கவலைப்படவே இல்லை. காலையில 11 மணிக்கு ரெகுலரா ஆபீஸ்க்கு வரக்கூடிய ஆள் வரவே இல்லைன்றதுனால ஆபீஸ்ல கூட வேலை பார்க்கிறவங்க போலீஸ்ல பயந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுதுதான் ஆறுமுகம் இறந்து போன தகவல் எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. ஆறுமுகத்தினுடைய வீட்டை போலீஸ் சோதனை பண்ணி பார்க்கும் பொழுது அங்க பெருசா இந்த கொலையை யார் பண்ணியிருப்பான்றத சொல்லக்கூடிய எந்த க்ளூவும் இல்லை. ஒரு நார்மலான குறைந்த வருவாய் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய வீடு எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்தது. ஒரு லேப்டாப் சார்ஜ்ல இருந்து எடுத்தா உடனே ஆஃப் ஆயிடுற மாதிரி இருக்கிற அந்த லேப்டாப் போட்டு வைக்கிறதுக்கான ஒரு மர மேஜை, அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு உடஞ்ச நாற்காலி, ரூம் ஃபுல்லா பேப்பர்கள் அங்கும் இங்கும் சிதறடிக்கப்பட்டிருக்கு. சினிமா சம்பந்தப்பட்ட பத்திரிகைகள் வாரி இறைக்கப்பட்டு ஒரு ஒழுங்கில்லாம இருக்கு. 2-3 நாளைக்கு முன்னாடி பார்சல் வாங்கிட்டு வந்த ஏதோ ஒரு உணவு பொட்டலத்தின் மீதி ஒரு பக்கம் கிடக்குது. இன்னும் சமையல் கட்டின் சிங்க்ல சில பாத்திரங்கள் கழுவப்படாம அப்படியே இருக்கு. அறை முழுக்க போலீஸ்காரங்க எல்லாத்தையும் சோதனை பண்ணி பார்க்கும் போதும் ஆறுமுகத்தை பத்தி ஒரே ஒரு விஷயம்தான் அவங்களுக்கு தெளிவா தெரியுது. ஆறுமுகம் ஒரு பொறுப்பு இல்லாத, சுத்தத்தை பத்தி துளி கூட கவலைப்படாத ஒரு பேச்சுலர் வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தர்னு. ஆறுமுகத்தை கடைசியா பார்த்த அவருடைய நண்பர்கள் கிட்ட போலீஸ் விசாரணை ஆரம்பிக்குது. ஆறுமுகத்தின் நண்பர்கள் ஆறுமுகத்தை பத்தி சொல்றது இதுதான்.
கொரோனா வந்த காலத்துல ஆறுமுகம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறாரு. கையில காசு இல்லை, வெளியில எங்கேயும் வேலையும் இல்லை அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் இப்ப அவர் பார்த்துட்டு இருக்கிற வேலை அவருக்கு கிடைச்சிருக்கு. இந்த வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் ஆறுமுகத்தின் வாழ்க்கை தரம் ரொம்பவே மாறி இருக்குன்னு அவர் நண்பர்கள் சொல்றாங்க. அதாவது பழைய பைக்ல பெட்ரோல் போட கூட காசு இல்லாம இருந்த ஆறுமுகம் இப்ப புதுசா ஒரு பைக் வாங்குற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை செழிப்பா இருக்கு அப்படிங்கிறத அவர் நண்பர்கள் சொன்னது. அந்த தகவலை கேட்ட உடனே இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் கிட்ட ஆறுமுகத்தினுடைய பேங்க் ரெக்கார்ட்ஸ் எடுத்து செக் பண்ண சொல்றாரு. வருமானம் எங்க இருந்து வந்திருக்குது, அது நேர் வழியில வந்தது தானா அல்லது வந்த வருமானத்தின் கூட பகை ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பத்தி விசாரிக்கிறதுக்காக பேங்க் ரெக்கார்ட்ஸ் எடுக்க கான்ஸ்டபிள் போனதுக்கு அப்புறம் நண்பர்கள் கிட்ட விசாரணையை தொடரும் பொழுது ஒருத்தர் சொல்ற விஷயம் என்னன்னா, அவரை கடைசியா உயிரோட பார்த்தது நேற்று இரவு. நண்பர்கள் 4 பேரா சேர்ந்து ஒரு பார்ல மது அருந்திட்டு இருக்கும் பொழுது தனக்கு ஆட்டோ வந்துருச்சு அப்படின்னு அவசரமா வெளியில வந்திருக்கிறாரு ஆறுமுகம். அவரை வழி அனுப்ப வந்த ஒரு நண்பரும் ஆட்டோ கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஆட்டோக்குள்ள ஏறிட்டு பாய் அப்படின்னு கையை காண்பிச்சுட்டு ஆறுமுகம் அந்த ஆட்டோல கிளம்பிட்டதா நண்பர்கள் சொல்றாங்க. யாருக்குமே அந்த ஆட்டோவுடைய நம்பரோ அல்லது வந்தவர் யாருங்கிறத பத்தி எந்த தகவலும் தெரியல. நண்பர்கள் கிட்ட இருந்து தகவலை வாங்கிட்டு எந்த நேரத்துல அந்த ஆட்டோ கிளம்புச்சு அப்படிங்கிற தகவலோட டிராபிக் கேமராவை செக் பண்ண சொல்லி இன்னொரு கான்ஸ்டபிள் அனுப்புறாரு இன்ஸ்பெக்டர். ஒரு பக்கம் இந்த தேடுதல் நடந்துட்டு இருக்கும் பொழுது மெதுவா இன்னொரு நண்பர் தன்னுடைய வாய்க்குள்ளேயே முணுமுணுத்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் இன்ஸ்பெக்டருடைய ஆர்வத்தை தூண்டுச்சு. அவரை கூப்பிட்டு என்ன சொன்னீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்கும் பொழுது அவர் சொன்ன தகவல் விசித்திரமா இருந்தது. அவனை யார் கொண்டிருப்பா அப்படின்ற கேள்வியை நீங்க ரொம்ப நேரமா எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனா கேட்க வேண்டிய ஆட்களே வேற. நீங்க அவனுடைய தொழிலையே அவனுக்கு ஏகப்பட்ட எதிரிகள் இருக்காங்கன்ற தகவலை உங்கள்கிட்ட யாராவது சொன்னாங்களா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஏன் அவருடைய தொழில் அவருக்கு எதிரிகள் வர வேண்டி இருக்குது, அவர் சினிமா பத்தின செய்திகள் எழுதுறவர் தானே அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நண்பர் சொன்ன விஷயம் சினிமா பத்தின செய்திகள் இல்ல, அவனுடைய வேலை கிசுகிசுக்கள் எழுதுறது. நீங்க இந்த சோசியல் மீடியாலாம் பாப்பீங்கல்ல, நடிகையுடன் அந்தரங்கம், கடித்த இயக்குனர், துடித்த நடிகை, இந்த மாதிரி பார்த்த உடனே அதை கிளிக் பண்ணி என்ன இருக்குன்னு உங்களை பார்க்க தூண்டுற கிளிக் பைட் நியூஸ் எழுதுறது தான் அவனுடைய ஸ்பெஷாலிட்டி. பொதுவா உண்மையா இல்லையாங்கிறத பத்தி யாருமே மறுத்து பேசாத கிசுகிசுக்கள் ஒரு எட்ஜுக்கு போற அளவு இருக்கிறது வரைக்கும் எழுதுறது தான் ஆறுமுகத்தினுடைய வேலை. அதுக்கு தான் அவனுக்கு சம்பளம் அப்படின்னு சொல்றாரு. இதுல ஏன் எதிரிகள் வரப்போறாங்க அப்படிங்கிற இன்ஸ்பெக்டருடைய யோசனைக்கு அவரே பதிலையும் சொல்றாரு. பல இடங்கள்ல இருந்து இந்த மாதிரி ஏன் எழுதுனன்ற கேள்விகள் வரும், சில இடங்கள்ல இருந்து மிரட்டல் வரும், சில இடங்கள்ல இருந்து அவனை நேர்ல கூட்டிட்டு வர சொல்லி ஆள் வருவாங்க. அவனுடைய வேலையில இது எல்லா பிரச்சனையும் இருந்திருக்கு. நீங்க அவன் மேல யார் இவ்வளோ கோபமா இருப்பாங்க அப்படிங்கிற கேள்விய அவன் எழுதின அந்த துணுக்கு செய்திகள்ல இருந்தும் கிசுகிசுக்கள்லையும் தேடினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டருடைய அடுத்த விசாரணை ஆறுமுகம் ரூம்ல இருந்த அந்த லேப்டாப்ல இருந்து தான் ஆரம்பிச்சது. ஆறுமுகத்தின் லேப்டாப்பின் பெரும் பகுதி இந்த மாதிரியான கிசுகிசுக்களால நிரம்பி இருந்தது. முன்னணி நடிகை, நடிகர், இயக்குனர்னு எந்த பாரபட்சமும் பார்க்காம எல்லார பத்தியும் சகட்டு மேனிக்கு கிசுகிசுக்கள் எழுதி தள்ளி இருந்தாரு ஆறுமுகம். அதுலயும் யாருடைய பேரையும் குறிப்பிடாம ஆனா யாரை பத்தி எழுதுறோம் அப்படிங்கிறத பத்தி தெளிவா சொல்லக்கூடிய விதத்துல அந்த எல்லா கிசுகிசுக்களும் இருக்கும்போது அதை படிக்கிறவங்களுக்கு என்ன தோணுங்கிறது இன்ஸ்பெக்டர் மனசுக்குள்ள ஓட ஆரம்பிச்சது. ஒருவேளை ரொம்ப கேவலமா இவரால் எழுதப்பட்ட நடிகையோ நடிகரோ இல்ல இயக்குனரோ ஒரு கோவத்துல தனக்கு தெரிஞ்சவங்களை வச்சு இந்த வேலையை செஞ்சிருப்பாங்களோ அப்படிங்கிற துணியில விசாரணையை தொடங்குறாரு இன்ஸ்பெக்டர். அதே நேரம் ஆறுமுகத்தின் பேங்க் ரெக்கார்ட்ஸை பார்த்துட்டு வர்ற கான்ஸ்டபிள் சொல்ற விஷயம் ஒண்ணுதான். என்னன்னா, ஆறுமுகம் புதுசா பைக் வாங்குற அளவுக்கு அவருடைய பேங்க் ரெக்கார்ட்ஸ்ல செழிப்பான பண வரவு எதுவுமே இல்லை. இங்க வரக்கூடிய எல்லா வருமானமும் 1000ம் 2000மா தான் அவருடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருக்குது. அந்த பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும் பொழுது பெரிய வருமானம்னோ அல்லது ஒரு நிலையான வருமானம்னோ சொல்ற மாதிரி ஆறுமுகத்துக்கு எதுவும் இல்லை. பிளஸ் அவரால் எந்த பெரிய செலவுமே பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது அவர் செஞ்சதுக்கான அடையாளம் இல்லைன்னு சொல்றாங்க. இன்ஸ்பெக்டருக்கு இது விசித்திரமா இருக்கு. ஏன்னா அவருடைய நண்பர்கள் சொன்னது 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புல ஒரு புது பைக்கை புக் பண்ணியிருக்கிறாரு. அவர் எங்க போனாலும், வாருக்கு போனாலும் சரி, டூருக்கு போனாலும் இப்ப அவர் தான் நண்பர்களுக்கு பணம் செலவழிக்கிறாரு அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் அவர் நண்பர்கள் சொல்லியிருக்கிறாங்க.
பேங்க் அக்கவுண்ட்ல பணம் இல்லாத ஒருத்தர் எப்படி இவ்வளவு செலவுகளை செய்ய முடிஞ்சதுன்றத இன்ஸ்பெக்டருடைய முதல் கேள்வி. ரெண்டாவது, அவர் எழுதின கிசுகிசுவை எல்லாத்தையும் 2 கான்ஸ்டபிளை வச்சு தனித்தனியா பிரிக்க சொல்றாரு. ஒண்ணு, எந்தெந்த நடிகர் நடிகையர் மேல தாக்குதல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, எந்தெந்த கிசுகிசுக்களால இவர் உயிருக்கு ஆபத்து வரக்கூடும்னு பிரிக்க சொல்றாரு இன்ஸ்பெக்டர். இதையெல்லாம் பிரிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா தொடர்பு கொள்ளும் போது அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, அவன்லாம் ஒரு ஆளுன்னு நான் மதிச்சதே கிடையாதுங்கிறத வேற வேற தொனியில கெட்ட வார்த்தைகள் போட்டு, கெட்ட வார்த்தைகள் இல்லாம கோபமா, ஆவேசமா, கிண்டலா, ஏலியா அப்படின்னு அவரை பத்தி எல்லாரும் சொல்ற ஒரே கருத்து, அவன் எழுதுறதை நாங்க மதிச்சதே கிடையாது, ஏன்னா நாங்க அவனையே ஒரு ஆளா மதிக்கலங்கிறது. இன்ஸ்பெக்டருக்கு ஒருவேளை தான் தவறான பாதையில விசாரிச்சுட்டு இருக்கிறோமோன்ற கேள்வி வர ஆரம்பிச்சது. ஆனா இந்த விசாரணை தான் சரின்னு அவருக்கு சொன்னது ஒரு கிசுகிசுவின் மூலம் அவருக்கு கிடைச்ச பதில். தன்னை பற்றிய தவறான, அவதூறான அல்லது கேவலமாக சித்தரிக்கக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் படிக்கும் பொழுது சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற யோசனையோட தான் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் வேலை பார்த்த அந்த சினிமா செய்திகள் போர்ட்டலுக்குள்ள போறாரு. அந்த ஆபீஸ்க்குள்ள போகும் பொழுது அந்த நிறுவனத்தின் மேலாளர் கிட்ட ஆறுமுகம் பத்தி அவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. குறிப்பா ஆறுமுகம் எழுதின கிசுகிசுக்கள்னால ஏதாவது கோபமான பின்விளைவு இருந்ததா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் விசாரிக்கும் பொழுது அந்த மேலாளர் சொன்னது விசித்திரமா இருந்தது. ஏன்னா முதல்ல ஆறுமுகம் எழுதும் போது அவரை ரொம்ப கேவலமா திட்டி அவரை எழுதவே விடக்கூடாதுன்னு மிரட்டி நிறைய பேர் எங்கள்கிட்ட பேசினாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஆறுமுகம் அந்த எதிர்ப்பை தனக்கு சாதகமா மாத்திக்க ஆரம்பிச்சாரு. அதாவது ஒரு நடிகருக்கு பிடிக்காத நடிகரை பத்தி எழுதணும்னா இந்த நடிகர் கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு அவருக்கு பிடிக்காத நடிகரை எவ்வளவு தரக்குறைவா வேணாலும் எழுதலாம் அப்படின்னு தன்னுடைய யுக்தியை மாத்தினாரு. சோ தனக்கு பிடிக்காத ஒருத்தரை வீழ்த்துறதுக்கான ஆயுதமா ஆறுமுகத்தை பயன்படுத்திக்க ஆரம்பிச்சாங்க பெரும் வட்டத்துல இருக்கிறவங்க சொன்னாரு அந்த மேலாளர். ஆறுமுகம் அப்படி யார் யாருக்காக இந்த வேலையை செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லும் பொழுது சிரிச்சபடி தலையை சொரிஞ்சுட்டே, கிட்டத்தட்ட எல்லாருக்காகவும் தான் சார் அப்படின்னு அவர் சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து கொடுக்கிறாரு. அது ஆறுமுகம் கடந்த 6 மாதத்துல எழுதின கிசுகிசுக்களுடைய செய்திகள். அந்த கிசுகிசுக்கள்ல பலதரப்பட்ட ஆட்களை தாறுமாறா திட்டிருக்கிறாரு, கேவலமா பேசியிருக்கிறாரு. அவர்களுடைய நடத்தையையும் ஒழுக்கத்தையும் பற்றி ஆறுமுகம் ஏகத்துக்கும் பேசினதை தாண்டியும் அவரை எப்படி அவங்க அனுமதிச்சாங்கன்ற கேள்வி அந்த செய்திகளை படிக்கும் போது இன்ஸ்பெக்டர் மனசுல ஓடிட்டே இருந்தது. அப்ப எல்லா தரப்பும் ஆறுமுகத்தோட ஒரு நேரத்துல கோபமா இருந்தாலும் இன்னொரு நேரத்துல இணக்கமாவும் நெருக்கமாவும் இருந்த மாதிரி இருந்தது இன்ஸ்பெக்டருக்கு. ஒரே ஒருத்தரை தவிர. அந்த ஒருத்தர் யாருன்னா ஒரு டாப் ஹீரோ ஒருத்தரை பத்தி ஹீரோயினுக்கு அவருக்குமான தொடர்பு அப்படின்னு இவர் எழுதி அதன் மூலமா அவங்க குடும்பம் பிரிஞ்சு போயிருச்சு, இப்போ இந்த குடும்பத்தை சேர்க்கறதுக்காக ஹீரோயினை கலட்டி விட போராடிட்டு இருக்கிறாரு ஹீரோ அப்படின்னு ஒரு துண்டு செய்தி ஒன்று எழுதியிருக்கிறாரு. இன்ஸ்பெக்டருக்கு அந்த செய்தி ஞாபகம் இருந்தது. 2 மாசத்துக்கு முன்னாடி அந்த செய்தி வெளியில வந்த பொழுது ஏகப்பட்ட பரபரப்பு. அந்த நடிகையின் படப்பிடிப்பு பாதியில நிறுத்தப்படுற அளவுக்கு கூட்டம் சேர்ந்து அந்த நடிகருக்கு ஆதரவா ஏகப்பட்ட குரல்கள்னு பெரிய தாக்கத்தை உருவாக்குன ஒரு செய்தி. அந்த நபரை பத்தி எழுதினதுக்கு ஏதாவது எதிர்வினை இருந்ததா அப்படின்னா இருந்திருக்கும்னு தோணுது சார் அப்படின்னு அமைதியா சொன்னாரு மேலாளர். இப்போ அந்த நடிகரை பத்தி விசாரிக்கிறதுக்கு இன்ஸ்பெக்டர் தன்னுடைய விசாரணையை ஆரம்பிக்கும் பொழுது இன்ஸ்பெக்டர் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து அவருக்கு தகவல் கிடைச்சது. இன்ஸ்பெக்டர் அந்த நடிகர் கிட்ட விசாரணையை ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டு அவருடைய மேனேஜரை தொடர்பு கொள்ளும் பொழுதே இன்ஸ்பெக்டருடைய மேலிடத்திலிருந்து அவருக்கு ஒரு தகவல் வருது. என்னன்னா, அந்த நடிகருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, அவர்கிட்ட போகாதீங்க, தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு ஃபோன் கால்ல அவர் உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாருன்னு. இன்ஸ்பெக்டருக்கு இப்ப யார் என்னங்கிறத பிடிச்சு உடனே சட்டத்தின் முன்னாடி நிறுத்தி அப்படிங்கறது எல்லாத்தையும் விட இந்த கொலையை செஞ்சது யாருன்றத கண்டுபிடிக்கிறது தான் முதல் கட்டமா இருந்ததுனால சரின்னு சொல்றாரு. சிறிது நேரத்துல ஒரு வாட்ஸ்அப் போன் கால்ல அவருடைய இணைப்புல வர்ற நடிகர் சொல்றது என்னன்னா, அந்த செய்தியினால ஏகப்பட்ட எதிர்வினைகள் இருந்ததுங்கிறது உண்மைதான். ஆனா மெதுமெதுவா சரிவுல போய்கொண்டிருந்த தன்னுடைய சினிமா கேரியர்ல தான் ஒரு பெரிய ஆணழகன்னு நிரூபிச்சது அந்த செய்தி தான். இந்திய அளவுல நம்பர் 1ன்னு கொண்டாடப்படுற ஒரு ஹீரோயினோட தன்னோட பேரை சொல்லி ஒரு கிசுகிசு வரும் பொழுது இந்த மார்க்கெட்ல என்னுடைய பேர் மேல வருதுங்கிறதுனால அதை எழுத சொன்னது நான் தான். எனக்கு அவன் மேல எந்த கோபமும் கிடையாது. அதை எழுதுனதுக்காக அவன் அக்கௌண்ட்ல நான் 1 லட்சம் ரூபாய் பணம் போட்டு விட்டுருந்தேன். அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த விஷயத்துல அவன் மேல எனக்கு கோபம் இல்லைன்னு அப்படிங்கிற தகவலை சொல்றாரு. இன்ஸ்பெக்டருக்கு
இந்த தகவல் விசித்திரமா இருக்கிறதோட ஒரு குழப்பத்தையும் கொடுத்துச்சு. ஏன்னா கான்ஸ்டபிள் பார்த்த பேங்க் ரெக்கார்ட்ஸ் எதுலையுமே ஒரு பெரிய அமௌண்ட் உள்ள வந்ததுக்கான எந்த தகவலும் இல்லை. அந்த நடிகர் கொடுத்த தகவலினால் இன்ஸ்பெக்டருக்கு குழப்பங்களும் கேள்விகளும் அதிகமாச்சோ தவிர ஆன்சர் கிடைக்கல. ஆறுமுகத்தினுடைய உடலை வாங்கி அவர் நண்பர்களே எரியூட்ட போறாங்கன்னு இன்ஸ்பெக்டருக்கு தகவல் வந்திருந்தது. அடுத்த நாள் காலையில மார்ச்சுரியில இருக்கிற அவர் உடலை ரிலீஸ் பண்ணுங்கன்னு இன்ஸ்பெக்டர் மார்ச்சுரியில இருக்கிறவங்கள்ட்ட சொல்லியிருந்தாரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஆறுமுகத்தை கொலை செஞ்சது யாரு? அவர் உடல்ல 32 இடங்கள்ல கத்தி குத்து இருந்ததா போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் சொல்றாரு. அந்த அளவுக்கு அவர் மேல கொலை வெறியோட இருந்தது யாருன்ற கேள்வி இன்ஸ்பெக்டர் மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்தது. ஒருவேளை இந்த கிசுகிசுவை எழுத சொன்னதே இந்த நடிகர் தான்ற விவரம் தெரியாத அவருடைய வெறி பிடிச்ச ரசிகர்கள் யாராவது இருக்குமா அப்படிங்கிற யோசனை ஒரு பக்கம் வரும்பொழுதே நடிகர் சொன்ன அந்த 1 லட்சம் ரூபாய் இன்ஸ்பெக்டருடைய மூளையில ஒரு பக்கத்தை அரிச்சுக்கிட்டே இருந்தது. இந்த 1 லட்சம் ரூபாய் வந்தது எங்கேயாவது நீங்க பாத்தீங்களா அப்படின்னு பேங்க் ரெக்கார்ட்ஸை செக் பண்ண கான்ஸ்டபிளை கூப்பிட்டு கேட்கும் பொழுது அவர் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் ஒரே ஒரு டவுட்ல நேற்று இரவு அவரோட பாருக்கு போயிருந்த அந்த நண்பர்களுக்கு போன் பண்ணி, நேற்று இரவு நீங்கெல்லாம் பார்ல இருந்ததுக்கான பில்லை யார் பே பண்ணா அப்படின்றத கேட்கும் பொழுது அந்த நண்பர்கள் சொல்றாங்க வழக்கம் போல ஆறுமுகம் தான் பே பண்ணாருன்னு. ஆனா பார்ல பில் பே பண்ணதுக்கான எந்த ரெசிப்டுமே அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இல்லைன்னு கான்ஸ்டபிள் சொல்றாரு. அப்போ வேற யாருக்கும் தெரியாத ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை ஆறுமுகம் மெயின்டைன் பண்ணிருந்தாரா? அப்படின்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் எங்க இருக்கு? இதுதான் இன்ஸ்பெக்டர் முன்னாடி இருக்கிற கேள்வி. அதை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமா இல்ல. நேற்று இரவு இவர்கள் பார்ல இருந்ததற்கான பில்லின் ரெசிப்டை வாங்கி அந்த ரெசிப்ட்ல இருந்து அது எந்த பேங்க், அது என்ன அக்கௌண்ட், யார் பேர்ல இருக்கு, என்ன பிரான்ச், இந்த மாதிரியான எல்லா டீட்டெயிலையும் வாங்குற இன்ஸ்பெக்டருக்கு அந்த அக்கௌண்ட்ல ஒளிஞ்சிருந்தது ஆறுமுகத்தின் அறியாத மறுபக்கம். ஆறுமுகத்தின் அப்பாவின் பேரில் ஆரம்பிக்கப்பட்டிருந்த அந்த வங்கி கணக்குல 13.5 லட்சம் ரூபாய் பேலன்ஸ் இன்னும் இருக்கு. நேத்து நைட்டு பாருக்கு செலவழிச்சதுல இருந்து ஆரம்பிச்சு டூர் போனது, பைக் வாங்கினதுன்னு எல்லாமே இந்த வங்கி கணக்குல இருந்து தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா இது ஆறுமுகத்தின் பெயர்ல இல்லைன்றதுனால இவ்வளவு நேரம் போலீஸ் தேடும் பொழுது அதை பத்தி எந்த தகவலும் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஆறுமுகத்தின் இந்த வங்கி கணக்கை பார்க்கும் பொழுது ஸ்டேட்மெண்ட்ல 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம்னு பல்கா நிறைய இடங்கள்ல இருந்து பணம் வந்தது அவர்கள் விசாரணையில தெரிய வருது. ஆறுமுகத்தினுடைய கணக்குக்கு உள்ள வந்திருக்கிற பணத்தையும் அது வந்த தேதியும் ஆறுமுகம் எழுதின கிசுகிசு செய்தியும் பொருத்தி பார்க்கும் பொழுது மேலாளர் சொன்னது உண்மைதான்றது தெரிய வருது. இப்படி ஒருத்தர்கிட்ட பணத்தை வாங்கி இன்னொருத்தரை பத்தி அசிங்கமா பேசி, அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி இவங்களை பத்தி அசிங்கமா பேசின்னு ஆறுமுகம் ரன் பண்ணிட்டு இருந்தது கிட்டத்தட்ட ஒரு அவதூறு தொழிற்சாலை மாதிரியான விஷயம்ங்கிறது இன்ஸ்பெக்டருக்கு புரிஞ்சுது. ஆனா அவருக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, காவியாங்கிற பெயர்ல இருந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் 2 முறை அந்த அக்கௌண்ட்ல ஏன் வந்து விழுந்திருக்குன்றது புரியவே இல்லை. ஏன்னா காவியாங்கிற அந்த ஜூனியர் நடிகையை பத்தி பெரிய அளவுல ஆறுமுகம் எந்த கிசுகிசுவுமே எழுதல. அப்படி இருக்கும் பொழுது எதுக்காக இவங்க பணம் கொடுத்திருக்கிறாங்கன்ற விசாரணையை பண்றதுக்காக காவியா வீட்டுக்கு காவல்துறை போகுது. அங்கிருந்து ஆரம்பிக்குது இந்த வழக்கின் இறுதி பாய்ச்சல். ஆறுமுகத்தை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்ச உடனே காவியாவின் குரலும் முகமும் ஏகத்துக்கு மாறுது. ஏன்னா காவியாவை பொறுத்தவரை ஆறுமுகம் ஒரு நம்பிக்கை மோசடிக்காரன், ஒரு ஏமாற்று பேர்வழி. ஏன்னா பெருமளவு இந்த பெரிய பெரிய இடங்கள்ல எல்லாம் நடக்கிற பார்ட்டிக்கு உங்களை நான் கூட்டு போறேன், அங்க போய் பெரிய நடிகர்கள் கிட்ட உங்களை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி காவியா மாதிரி 2ஆம் நிலையில இருக்கக்கூடிய திறமையான சின்ன சின்ன ரோல் பண்ணிட்டு இருக்கிற நடிகைகளை பார்ட்டிகளுக்கு அழைத்துட்டு போறது, அங்க போய் அழைச்சிட்டு வந்த இந்த நடிகைகளையும் நடிகர்களையும் தனியா பேசுங்க நீங்க, அப்பதான் இந்த ரோல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க மனசுல தவறான எண்ணங்களை விதைக்கிறது. அதே மாதிரி நீங்க கூப்பிட்டா அவ வந்துருவா அப்படின்னு அந்த நடிகர்கள் கிட்ட சொல்றதுன்னு ஒரு மெட்லிங் பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறான் ஆறுமுகம். பெரிய பெரிய இடங்கள்ல பார்ட்டிகளுக்கு போகும்பொழுது கிடைக்கக்கூடிய துணுக்குகள், குடிச்சிட்டு மது போதையில அவங்க சொல்லக்கூடிய தகவல்கள், இதுதான் ஆறுமுகத்தினுடைய தொழிலாவே இருந்திருக்கு. அந்த மாதிரியான பார்ட்டிக்கு என்ட்ரி வேணுங்கிறதுக்காக அவன் யூஸ் பண்ணிக்கிட்டது தான் காவியா மாதிரி சின்ன சின்ன திறமையில இருக்கக்கூடிய நடிகைகளை அவங்கள உங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் வாங்கி தரேன்னு கூட்டிட்டு போறது, உங்களுக்கு இந்த மாதிரி அழகான ஒரு பொண்ணை மீட் பண்ண வைக்கிறேன் நடிகர்கள் கிட்ட சொல்றதுன்னு 2 பேருக்கும் நடுவுல ஒரு குறுக்கு சால் ஆறுமுகம் ஓட்டிகிட்டே இருந்திருக்கிறான்.
அப்படி ஒரு தடவை ஒரு நடிகரோட ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய சில போட்டோக்களை எடுத்து வச்சிருக்கிற ஆறுமுகம், இது வெளியில வந்ததுன்னா உன்னுடைய கரியரே க்ளோஸ் ஆயிரும் அப்படின்னு காவ்யாவை மிரட்டியிருக்கான். ஏன்னா காவ்யா ஒரு பெரிய இடத்துல ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனம் எடுக்கக்கூடிய படத்துல அப்பதான் 2வது ஹீரோயினா கமிட் ஆயிருந்திருக்கிறாங்க. இந்த தகவல் வெளியில வந்தா அந்த வாய்ப்பு போயிடும், தன்னுடைய கெரியர் பாதிக்கப்படும்ங்கிறதுனால காவ்யா 10 லட்சம் ரூபாய ஆறுமுகத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஒருவேளை காவ்யா இதனால கோபப்பட்டு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் விசாரிக்க ஆரம்பிக்கும் பொழுதே காவ்யா சொல்றது என்னன்னா, நான் கோவப்படுற அளவு ஒன்றும் இல்லை, அந்த 10 லட்சம் ரூபாய் நான் கொடுத்ததை அவன் எனக்கு திரும்ப கொடுக்குற அளவுக்கு அவன் தயாரா இருந்தான். ஏன்னா பெரிய தயாரிப்பு நிறுவனம்ங்கிறதுனால நான் உங்கள்கிட்ட விஷயத்த சொல்லும் பொழுது அவங்க அவனை முந்தானேத்து கூப்பிட்டு மிரட்டி இருந்தாங்க. இன்னும் 2 நாட்கள்ல என்கிட்ட காசை கொடுத்துட்டு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு போக ரெடியா இருந்தான் அவன் அப்படின்னு சொல்றாங்க காவ்யா. ஆனா கூடவே அவங்க சொல்ற இன்னொரு தகவல் தான் இந்த வழக்க அதனுடைய உண்மையான இடத்துக்கு கொண்டு வருது. ஒருவேளை இவன் மேல கொலை பண்ற அளவுக்கு கோபம் வரக்கூடிய ஆட்கள் யாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா நீங்க நளினியை தான் கேட்கணும்னு சொல்றாங்க. நளினி யாரு? நளினிக்கும் ஆறுமுகத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத விசாரிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் இன்ஸ்பெக்டருக்கு இந்த வழக்கின் உண்மையான உருவம் என்னன்றது தெரிய ஆரம்பிக்குது. நளினி ஒரு சின்ன கேரக்டர் ரோல்ல ஆரம்பிச்சு தமிழ் சினிமால ஒரு குறுகிய காலகட்டத்துல செகண்ட் ஹீரோயின் கேரக்டரோ அல்லது ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேரக்டர்னா நளினியை கூப்பிடுங்க அப்படிங்கிற அளவுக்கு பேசப்படுற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அவங்களால ஒரு லீட் ஹீரோயினா ஆக முடியாததுக்கு காரணம் இன்னும் சரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கல. அது கிடைச்சதுன்னா இந்த பொண்ணு பிச்சுக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்ற அளவுக்கு நளினி ஒரு பேசப்படும் நடிகையா இருந்து சடாரண ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி காணாம போயிருக்கிறாங்க. 3 மாசமா நளினி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றத பத்தி யாருக்கும் எந்த தகவலும் இல்லை. நளினி இப்ப எங்க இருக்காங்கன்றத குறித்து ஏகப்பட்ட கேள்விகள் உள்ளேயே இருக்கு. நளினிய புதுசா ஒரு படத்துக்கு புக் பண்ணலான்னு நினைக்கிறவங்க கூட இப்ப நளினி கிட்ட போறது இல்லைங்கிற தகவல்கள் வெகுவா பரவுறதுனால நளினியினுடைய மார்க்கெட் ரொம்ப டவுன்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது நளினிக்கு தான் ஆறுமுகத்தை கொலை பண்ற அளவுக்கு கோபம் வர நியாயமான காரணம் இருக்குன்னு காவ்யா சொன்னது இன்ஸ்பெக்டருக்கு சரியா இருக்குமோன்னு தோணுச்சு. ஏன்னா நளினியை பத்தி விசாரிக்க கான்ஸ்டபிள் சொல்ற இன்னொரு தகவலும் இது கூடவே சேர்ந்து வருது. என்னன்னா நளினி ரொம்ப பரபரப்பான ஒரு ஆக்ட்ரஸா இருந்துட்டு இருந்த அதே காலகட்டத்துல ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி தன்னுடைய வீட்டில் இருக்கும் நகைகளை காணோன்னு நளினி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அது சம்பந்தமா அவங்க வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தரை முதல்ல அரெஸ்ட் பண்ற போலீஸ் அதற்கப்புறம் உண்மையான திருடனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இவனை ரிலீஸ் பண்றாங்க. நளினி ஆனா அதற்கப்புறம் சினிமால வாய்ப்பு கிடைக்கிறதுன்றது வெகுவா குறைஞ்சு அங்க இங்க 1-2 பார்ட்டிகள்ல பார்க்க முடிஞ்சதோட நிக்கிறாங்க. நளினி அதுக்கப்புறம் பெருசா டேக் ஆஃப் ஆகவே இல்லைன்னு சொல்றாரு கான்ஸ்டபிள். நளினி பத்தின தகவல்கள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எங்க இருக்காங்கன்றத தேடி கண்டுபிடிச்சு அங்க போற இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. ஏன்னா ஆறுமுகத்தை பத்தி சொல்ல ஆரம்பிச்ச உடனே நளினியின் முகத்துல கோபம் கொப்பளிக்க ஆரம்பிச்சது. அவன்லாம் அப்படின்னு ஆரம்பிச்சு தொடர்ச்சியா 6-7 கெட்ட வார்த்தைகள் தாண்டியும் நிக்காம அந்த வசனம் தொடர்ந்துட்டே இருந்தது. இன்ஸ்பெக்டருக்கு ஆச்சரியமா இருந்தது. அதே நேரம் இவங்க பண்ணிருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதா அப்படிங்கிற கேள்வியும் வந்தது. ஏன்னா உண்மையிலேயே கொலையை செஞ்சிருக்கிற ஒரு ஆளா இருந்தா இவன் மேல எனக்கு கோபம் இருக்கு, அதுவும் இவ்வளவு கோபம் அப்படிங்கிறத போலீஸ் முன்னாடி வெளிப்படையா காட்ட மாட்டாங்கன்னு தோணுச்சு இன்ஸ்பெக்டருக்கு. நளினி கிட்ட மெதுவா அவர் தன்னுடைய பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறாரு. ஆறுமுகம் இறந்ததை சொன்ன உடனே நளினியின் முகத்துல ஒரு நிச்சலனமான அமைதி காணப்பட்டுச்சு. என்ன பண்றதுன்னே தெரியாம ஓரிரு வினாடிகள் அமைதியா இருந்த அவர் திரும்ப இயல்பு நிலைக்கு வந்து, அவனுக்கு அது தேவைதான், எப்படி சத்தான்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இன்ஸ்பெக்டருக்கு இந்த பொண்ணினுடைய கோபம் ரொம்ப வலுவானதுன்னு தோணுச்சு. இன்ஸ்பெக்டர் அவன் இறந்து கிடந்த தகவலை சொல்லும் பொழுதே கண்ட்ரோல் ரூம்ல இருந்து அவருக்கு வேற ஒரு தகவலும் வருது. என்னன்னா நேத்து நைட்டு பார்ல இருந்து ஆறுமுகத்தை பிக் பண்ண ஆட்டோவை சேஸ் பண்ண சொல்லி இருந்திருக்கிறாரு இன்ஸ்பெக்டர். ஆனா அந்த ஆட்டோ 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் எந்த காவல் கண்காணிப்பு கேமராலையும் சிக்காம மறைஞ்சிட்டதா போக்குவரத்து துறையில இருந்து சொல்றாங்க. டிராபிக் டிபார்ட்மெண்டினுடைய ரிப்போர்ட் படி அந்த ஆட்டோ அதுக்கப்புறம் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இன்ஸ்பெக்டர் அதுக்கு அவங்களுக்கு இன்னொரு டாஸ்க் கொடுத்திருந்தாரு. அதாவது ஆறுமுகத்தினுடைய உடல் கிடத்தப்பட்டிருந்த பகுதியில அதே ஆட்டோ நம்பர் கிராஸ் ஆச்சா அப்படின்னு கிராஸ் வெரிஃபை பண்ண சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த தகவலும் இல்லை.
அப்படின்னு போக்குவரத்து துறையில இருந்து சொல்றாங்க. அதாவது ஆறுமுகம் ஏறின ஆட்டோ ஒண்ணு, ஆனா அந்த ஆட்டோ ஆறுமுகத்தை இறக்கி விட்ட அல்லது ஆறுமுகம் கிடத்தப்பட்ட இடத்துல வரவே இல்லைன்னு சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் நளினி கிட்ட தன்னுடைய விசாரணையை தொடர்றாரு. இவர்கள் உறவு எங்க இருந்து ஆரம்பிச்சதுங்கிறத நளினி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சின்ன ரோல்ல நடிக்க ஆரம்பிச்சு அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படிங்கிற முனைப்போட நளினி இருந்த அதே காலகட்டத்துல தான் ஆறுமுகம் தான் எப்படியாவது பெரிய ஆள் ஆயிரணுன்றதுக்கு எந்த வழியை வேணாலும் எடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுல வர்றான். பெரிய பெரிய பார்ட்டிக்கு உள்ள போகணும்னா ஒரு என்ட்ரி வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கிற ஆறுமுகத்துக்கும் எப்படியாவது பெரிய நடிகர்கள், பெரிய இயக்குனர்கள், பெரிய தயாரிப்பாளர்களை சந்திச்சுட்டா தன்னுடைய திறமையால தான் மேல போயிட முடியும் அப்படிங்கிற தேடல்ல இருக்கிற நளினிக்கும் ஒரே விஷயம் காமனா இருந்தது. என்ன அப்படின்னா, ஒரு கதவு திறக்கணுங்கிறது. அந்த கதவு தனித்தனியா போனா திறக்கிறத விட ரெண்டு பேரும் சேர்ந்து போனா திறக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும்ன்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி முதல் கதவை திறந்து நளினி காலடி எடுத்து வச்சது உடனே நளினியினுடைய திறமையும் அவர்கள் வேகமும் அவங்கள அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போக ஆரம்பிச்சது. ஆறுமுகம் அவனுடைய திறமைய தவறான வழியில பயன்படுத்தி தொடர்ச்சியா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாலும் திரைத்துறையினரால் அருவருக்கத்தக்க வகையில பார்க்கக்கூடிய ஒருத்தனாதான் அவனுடைய வாழ்க்கை இருந்தது. ஆனா அதை பத்தி ஆறுமுகத்துக்கு எந்த கவலையும் இல்லை. தொடர்ச்சியா நளினி கிட்ட நான் உன்னை இதை விட பெரிய இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படிங்கிற வாக்குறுதியை அள்ளி வீசிட்டே இருந்திருக்கிறான். இவனை பகைச்சுக்கிறது தனக்கு நல்லது இல்லைன்றத புரிஞ்சுக்கிட்ட நளினியும் அவன் கிட்ட வேணா இல்லைன்னு மறுத்து எதுவும் பேசாம சரி சரின்னு அவனோட தொடர்பை நீட்டிச்சுக்கிட்டே வந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நளினி ஒரு பெரிய படத்துல கமிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வரும் பொழுது நளினியினுடைய வீட்டில் சில விஷயங்கள் திருடு போக ஆரம்பிக்குது. தன்னுடைய சந்தேகம்லாம் தன்னுடைய ஹேர் ட்ரெஸ்ஸராகவும் அசிஸ்டண்டாகவும் தான் கூடவே இருக்கிற அந்த மணிப்பூரை சேர்ந்த இளைஞன் மேலதான் அப்படின்னு நளினி ஒரு உணர்ச்சி வேகத்துல ஆறுமுகத்துக்கிட்ட சொல்றாங்க. ஆறுமுகம் இதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க முடிவு பண்றான். உடனே நளினி கிட்ட அவன் சொல்றது என்னன்னா, இந்த விஷயம் வெளியில போய் போலீஸ்காரங்கள்ட்ட போச்சு அப்படின்னா தேவையில்லாத பரபரப்பா இருக்கும். அதனால நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லி இதை ரகசியமா விசாரிக்க சொல்றேன் அப்படின்னு நளினி கிட்ட வாக்குறுதி கொடுக்குறான். நளினி அதை நம்புறாங்க. அந்த நேரத்துல நளினிக்கு அந்த மாதிரியான ஒரு ப்ராமிஸ் தேவைப்படுது. ஏன்னா ஒரு பெரிய தயாரிப்புல தான் நடிக்க கமிட்டா இருக்கும் பொழுது நெகட்டிவா எந்த நியூஸும் தன்னை பத்தி வந்துடக்கூடாதுங்கிறது நளினியின் எண்ணமா இருந்தது. நளினியினுடைய அந்த எண்ணத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டான் ஆறுமுகம். நளினி அதை சொல்லும் பொழுது அவளுடைய முகத்துல கண்ணீரும் கோபமும் கொப்பளிச்சிட்டு இருந்தது. இன்ஸ்பெக்டருக்கு அதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இந்த கொலையை நளினி செஞ்சிருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு தோணுச்சு. நளினி அவளுடைய கதையை தொடர்ந்தா. தனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஸ்பெக்டரை வச்சு காதும் வச்ச மாதிரி இந்த வழக்கு விசாரணையை முடிச்சிடலான்னு சொன்ன ஆறுமுகம் விசாரணை தொடங்கி ஒரு 6-7 மணி நேரத்துல நளினிக்கு ஒரு போட்டோ அனுப்புறான். அந்த போட்டோ நளினி ஒரு பெரிய இயக்குனரோட ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய ரகசியமான ஒரு இடத்துல எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ. அதை பார்த்த உடனேயே நளினியின் கோட்டை தரைமட்டமாக ஆரம்பிச்சிருக்கு. கலவரமான நளினி உடனே ஆறுமுகத்துக்கு ஃபோன் பண்ணி இது என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு அவகிட்ட இரக்கமே இல்லாம சொன்ன பதில் என்னன்னா, உன்னுடைய ரகசியம் இது வெளியில போகாம இருக்கணும் அப்படின்னா நான் கேட்கறது நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். நளினிக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்கும் பொழுது அவளுக்கு ஒரு விஷயம் தெளிவா இருக்கு. என்னன்னா, ஒரு பார்ட்டியினுடைய முடிவுல போதை மிகுதியால என்ன பண்றோம் ஏது பண்றோம் தெரியாதிருந்த ஒரு சூழல்ல ஒரு பெரிய இயக்குனர் ஒருத்தர் தோள்ல கைய போட்டுட்டு ஆடை விலகி இருந்த அந்த நேரத்துல அந்த போட்டோவை எடுக்க சொல்லி உற்சாக மிகுதியில தான் கத்திட்டு இருந்தத அந்த அசிஸ்டன்ட் போட்டோ எடுத்தது அவளுக்கு ஞாபகம் வந்தது. அந்த அசிஸ்டன்ட்னுடைய போன்ல வேற என்னென்ன விஷயங்கள் இருக்குமோன்னு நளினி பயப்பட ஆரம்பிக்கிற அதே நேரத்துல ஆறுமுகம் இன்னும் 2 போட்டோக்களை அனுப்பியிருந்தான். அந்த போட்டோக்களை பார்த்த உடனே நளினியின் ரத்தம் உறைய ஆரம்பிச்சது. ஏன்னா இதை வெளியே விட்டுறாத அப்படின்னு அவன் கையில காலில் விழுந்து நளினி கெஞ்சி 10 லட்சம் ரூபாயை கொடுத்து அந்த விஷயத்த ஆஃப் பண்ணியிருக்கிறான். ஆனா அது நடந்து ஒரு 2-3 மணி நேரத்திலேயே நளினியின் வீட்டில் நகை கொள்ளை போன விஷயத்தை பத்தி அவ வெளியில யார்கிட்டையுமே சொல்லாம ரகசியமா தன்னுடைய வேலையாட்களை போலீஸ் நெருக்கத்தின் மூலமா குடும்பப்படுத்துறான் அப்படிங்கிற ஒரு செய்தியை ஆறுமுகமே வெளியிடுறான். வேற வழியே இல்லாம இந்த ஹராஸ்மெண்ட்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக அபிஷியலா ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் நளினி ஃபைல் பண்றா. கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி 2 மணி நேரத்துல அந்த நகையை எடுத்த உண்மையான திருடனை போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சு
நகையை நளினி கிட்ட திரும்ப கொடுக்குறாங்க. அதோட அந்த வழக்கு விசாரணை முடிஞ்சது. அதுக்கப்புறம் நான் ஆறுமுகத்தை பார்க்கவே இல்லை. அவன் எனக்கு ஃபோன் பண்ணாலும் நான் அவன் நம்பரை பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான் நளினி. நேற்று இரவு ஆறுமுகம் கொலை செய்யப்பட்ட நேரத்துல நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு நளினி கிட்ட இன்ஸ்பெக்டர் கேட்கும் பொழுது நளினி மெதுவா ஒரு ரகசியத்தை சொல்றான். மெதுவா தன்னுடைய சினிமா கெரியர் பாதிக்கப்பட்டு தான் கீழே விழுந்துட்டு இருக்கோன்றத உறுதிப்படுத்தின உடனேயே ஒரு பெரிய தயாரிப்பாளர் ஒருத்தரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்ற முடிவு எடுத்துட்டேன். இனிமே என்னுடைய கெரியர் இதுக்கப்புறம் போகாது அப்படிங்கிறது எனக்கு தெளிவா தெரியுது. நேற்று இரவு நானும் அவரும் சேர்ந்துதான் இருந்தோம். அவருடைய குடும்பத்தினரும் அதற்கு சாட்சி. அதனால நீங்க இந்த வழக்குல என் மேல சந்தேகப்படுறதுங்கிறது பாயிண்டே இல்லை. நான் என்னுடைய குடும்ப வாழ்க்கையை செட் பண்றதுன்றதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல நான் அதை தேவையில்லாம ஜியோபடைஸ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றான். தன்னுடைய வாழ்க்கையின் முக்கியமான ஒரு காலகட்டம் இது. எந்த காரணத்தை கொண்டும் அதை தான் குழப்பம் ஏற்படுத்திக்கவே மாட்டோம்னு நளினி சொன்னது இன்ஸ்பெக்டருக்கு உண்மையா பட்டுச்சு. கூடவே நளினி சொன்ன அந்த தயாரிப்பாளரையும் அவரது குடும்பத்தினர்கிட்டையும் அவ சொன்னது உண்மைதானான்னு இன்ஸ்பெக்டர் விசாரிக்கும் பொழுது நளினி சொன்னதையே தான் அவங்களும் சொல்றாங்க. நளினி கிட்ட விசாரணையை முடிச்சுட்டு இன்ஸ்பெக்டர் எழுந்திருக்கும் பொழுது நளினி இன்ஸ்பெக்டரை பார்த்து ஜெஸ்ஸின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசருடைய ஒய்ஃப், அவங்களுக்கும் ஆறுமுகத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்ததுன்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் தெரியாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு அந்த பெரிய படத்துல வாய்ப்பு கிடைச்ச பொழுது அது எனக்கு கிடைக்கவே கூடாதுன்னு நினைச்சது அவதான். அவ சொல்லிதான் ஆறுமுகம் அந்த வேலையை செஞ்சிருப்பான்றதான் என்னுடைய டவுட்டு. ஜெஸ்ஸிக்கும் ஆறுமுகத்துக்குமான கனெக்ஷன் அவ வீட்டுக்காரருக்கு தெரிய வந்ததுன்னா அவர் கூட இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்றா. இப்ப ஜெஸ்ஸியை பத்தின தகவல்களை எடுக்க சொல்ற இன்ஸ்பெக்டர் ஆறுமுகத்தை பத்தி இன்னும் ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு நளினி கிட்ட கேட்கிறாரு. நளினி நிமிர்ந்து பார்க்கும் பொழுது இந்த என்டையர் பிரச்சனையில அந்த மணிப்பூர் பையன், அவனுடைய பேர், அவன் எங்க இருப்பான், டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்றீங்களா அப்படின்னா, அவன் நம்பரை நான் அப்பவே பிளாக் பண்ணிட்டேன். அவன் அதுக்கப்புறம் திரும்ப என்கிட்ட வேலைக்கு சேர்றதுக்கு வந்தான். ஆனா நம்பிக்கை துரோகம் பண்ற ஒருத்தனை கூட வச்சுக்கவே கூடாதுங்கிறதுனால நான் அவனை அந்த இடத்துல இருந்தே துரத்தி விட்டேன். நான் அவன் அதுக்கப்புறம் வேலைக்கு எடுத்துக்கல. கடைசியா அவன் என்கிட்ட வேலை பார்க்கும் பொழுது இருந்த நம்பர் இது அப்படின்னு பிளாக் லிஸ்ட்ல கிடந்த ஒரு நம்பரை எடுத்து காமிக்கிறான். அந்த நம்பரை நோட் பண்ணிக்கிற இன்ஸ்பெக்டர் திரும்ப 2 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு அந்த பையன் எங்க இருந்தான்றத பத்தி ஏதாவது தகவல் அப்படின்னு கேட்கும் பொழுது மெதுவா ஒரு யோசனையோட, ஆறுமுகம் அந்த பையனையும் விட்டு வைக்கல, அவனை பத்தியும் ரொம்ப கேவலமான ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தான் அப்படின்னு மெதுவா யோசிச்சுட்டு, ஆறுமுகம் அந்த பையனும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை போட்டு, இவ்வளவு சொகுசான ஒரு வாழ்க்கை எங்கேயோ இருக்கிற மணிப்பூர்ல இருந்து இங்க வர்ற ஒருத்தனுக்கு எப்படி வந்தது, இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் ஏமாத்தி சாப்பிடுறதுனாலதான்னு சம்பந்தமே இல்லாம அந்த பொண்ணையும் இன்வால்வ் பண்ணி ஏகப்பட்ட அவதூறான செய்திகள் எழுதியிருந்தான். அதனால அந்த பொண்ணு அப்பவே கிளம்பி மணிப்பூருக்கு போயிட்டதா அவர் நண்பர்கள் சொன்னாங்க. ஏன்னா போலீஸ் விசாரணையில அந்த பொண்ணும் சம்மந்தப்பட்டிருந்தா. அவனுக்கு அதுக்கப்புறம் பெருசா எங்கேயும் வேலை கிடைச்ச மாதிரி தெரியல. ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி நான் கேட்ட போது கூட அவன் வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கான்னு தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்றான். அந்த போன் நம்பரையும் அவன் அங்க தங்கி இருந்ததுக்கான டீட்டெயில்ஸையும் வாங்கிட்டு கிளம்புற இன்ஸ்பெக்டர் நேரா அந்த இடத்துக்கு போறாரு. ஜெஸ்ஸி இப்போதைக்கு ஊர்ல இல்லைன்ற தகவலோட திரும்ப வர்ற கான்ஸ்டபிள் கிட்ட அவங்க எப்ப திரும்ப வந்தாலும் போலீஸ் மீட் பண்ணணும் அப்படிங்கிற தகவலை சொல்லிட்டு அந்த மணிப்பூர் பையன் இருந்த வீட்டுக்கு போனா அங்க இருக்கிற அவனுடைய நண்பர்கள் சொல்றது, அவன் கடந்த 3 மாசமா எந்த வேலையும் இல்லாம தெருவா சுத்தி இருந்திருக்கிறான். 2 வாரத்துக்கு முன்னாடி போதும் இனிமே இங்க இருக்கவே முடியாதுன்னு மணிப்பூருக்கு திரும்ப போறதுக்கு தயாரா இருந்திருக்கிறான். அவன் காதலிச்ச பொண்ணு போலீஸ் விசாரணையில தன்னுடைய பெயர் வந்த உடனே பயந்து அவன் ஊருக்கே கிளம்பி போயிட்டதா நண்பர்கள் சொல்றாங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் இதோட இங்க இருந்து கிளம்பிக்கிறேன் அப்படின்னு அவங்க எல்லார்ட்டையும் சொல்லிட்டு கிளம்பி போன அவனை 2 வாரமா எங்கேயுமே பார்க்க முடியல. நேத்து நைட்டு அவசரமா திரும்ப வந்த அவன் தன்னுடைய பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு கிளம்பி வெளியில போனதா சொல்றாங்க. மணிப்பூரை சேர்ந்த அந்த பாஸ்கோங்கிற பையனுடைய நண்பர்கள் கிட்ட இருந்து பாஸ்கோ இப்ப யூஸ் பண்ற நம்பர் என்னங்கிறத வாங்குற இன்ஸ்பெக்டர் அந்த நம்பரை நோட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, நேத்து நைட் அவன் எப்படி ஊருக்கு கிளம்புனான், எதுல போனா அப்படின்றத கேட்கிறாரு. அப்ப ஒரே ஒருத்தன் மட்டும் நிமிந்து பார்த்து, ஆட்டோ ஒன்று வந்தது சார், இங்க ரெகுலரா வர்ற ஆட்டோ அப்படிங்கிறான். ஆட்டோ என்ன பேர், நம்பர் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல சார், ஆட்டோக்காரர் நம்பர் தான் எனக்கு தெரியும்னு சொல்லி ஆட்டோக்காரர் நம்பரை சொல்லும் பொழுதே இன்னொருத்தன் கை தூக்கி வாசுவோடைய ஆட்டோ தானே அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டோ நம்பர் சொல்றான். அந்த நம்பர் தான் நேத்து நைட்டு
ஆறுமுகத்தை அந்த பாருக்கு வெளியில பிக்கப் பண்ண ஆட்டோ. இந்த தகவல் வந்ததுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டருக்கு இதை சேர்க்கிறது ரொம்ப சுலபமா இருந்தது. அடுத்து அவர் செஞ்சது, இந்த கதையில விடுபட்ட ஒரே ஒரு புள்ளியான நளினிக்கு போன் போட்டு அவனை ஒரு ரகசியமான இடத்துல வச்சு விசாரிச்சேன்னு சொன்னீங்களே, அது எந்த இடம் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த இடத்தினுடைய அட்ரஸை சொல்றாங்க. அந்த இடம் தான் பார்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு இடம். பாருக்கும் நுங்கம்பாக்கத்துக்கும் நடுவுல இருந்த அந்த இடத்துல தான் அவன் பாஸ்கோவை 6 மணி நேரம் அடைச்சு வச்சு விசாரிச்சிருக்கிறாங்க. பாஸ்கோவினுடைய காதலிக்கு போன் போட்டு இந்த மாதிரியான ஒரு விசாரணைன்னு விசாரிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த பொண்ணு அழுதுகிட்டே சொல்ற சில விஷயங்கள் இன்ஸ்பெக்டருக்கு இந்த வழக்குல தேவைப்பட்ட தகவல்களை ஃபில் பண்ணுது. என்னன்னா, பாஸ்கோ தான் எந்த தவறும் செய்யலன்னு அழுதுகிட்டே சத்தியம் பண்ணிட்டு இருந்திருக்கிறான் ஆறுமுகத்துக்கிட்ட. ஆனா போலீஸின் அடி தாங்காம நான் ஒத்துக்கவான்னு ஒரு கட்டத்துல பாஸ்கோ கேட்கும் பொழுது, தப்பே பண்ணலன்னா நீ ஏன்டா ஒத்துக்கிற அப்படின்னு அவனுக்கு அளவுக்கு அதிகமா மதுவை ஊத்தி கொடுத்திருக்கிறான் ஆறுமுகம். ஒரு கட்டத்துல நில தடுமாறி என்ன பண்றோன்னே தெரியாம நீ சொல்றது எல்லாத்தையும் செய்வேன் அப்படின்னு பாஸ்கோ ஆறுமுகத்தின் மேல அதீத நம்பிக்கையை வைக்க, உன் போனை கொடு, என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். பாஸ்கோவினுடைய போன்ல எப்பயாவது மது அதிகமா இருக்கிற நேரத்துல நளினி எடுக்க சொல்ற சில போட்டோக்கள் இருந்திருக்கு. அது எல்லாத்தையும் ரொம்ப மறைவா ஒரு ஃபோல்டர்ல போட்டு ரகசியமா வச்சிருந்திருக்கிறான் பாஸ்கோ. ஒரு கட்டத்துல கோபம் அதிகமாகும் பொழுது, அவளுக்காக நான் என்னெல்லாம் செஞ்சேன் பாரு அப்படின்னு பாஸ்கோ அந்த போட்டோவை எடுத்து காமிக்கும் பொழுதுதான் ஆறுமுகமுடைய மனசுல அந்த கணக்கு ஓட ஆரம்பிச்சிருக்கு. ஆறுமுகம் பாஸ்கோவினுடைய போன்ல இருந்து ரகசியமா வைக்கப்பட்டிருக்கிற அந்த போட்டோக்களை எடுத்து அதை நளினிக்கு அனுப்பி நளினி கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு, அதே நேரம் பாஸ்கோ வெளியில வந்தா அவனும் இதுக்கப்புறம் பொழைக்கவே கூடாதுன்ற முயற்சியில பாஸ்கோவும் கேர்ள் ஃப்ரெண்டும் சேர்ந்து இருக்கிற ஒரு போட்டோவை போட்டு தவறா எல்லா செய்திகளையும் எழுதியிருக்கிறான். அதுக்கப்புறம் நேர்மையான முறையில விசாரணை நடக்க ஆரம்பிச்ச உடனே இந்த வழக்கு முடிவுக்கு வந்து பாஸ்கோ மேல தவறு இல்லைன்றது தெரிய வந்தாலும் ஆறுமுகம் பாஸ்கோக்கு செஞ்ச நம்பிக்கை துரோகத்தினால பாஸ்கோக்கு அதுக்கப்புறம் வேலை கிடைக்கல. அவன் லவ் பண்ண பொண்ணு அவனை விட்டுட்டு ஊருக்கு போயிட்டான். அந்த பொண்ணு பாஸ்கோவை நம்புறதுக்கு ரெடியா இருந்தாலும் 2 குடும்பத்தாரும் இதை ஏத்துக்க தயாரா இல்லை. பைத்தியம் முடிச்ச மாதிரி சுத்திட்டு இருந்த பாஸ்கோ என்ன நாய் மாதிரி அலைய வச்ச அவனை நான் என்ன பண்றேன் பாருன்னு 2 வாரத்துக்கு முன்னாடி அவளுக்கு போன் பண்ணியிருக்கிறான். நேற்று இரவு அவளுக்கு மறுபடியும் போன் பண்ண அவன் 3 மணி அளவுல, நான் இங்க இருந்து கிளம்பிட்டேன், அங்கதான் வந்துட்டு இருக்கேன், ஆனா நம்ம எங்கேயாவது போய் சந்தோஷமா இருந்துடலான்னு அவள்கிட்ட சொல்லியிருக்கிறான். பாஸ்கோ அந்த பொண்ணுக்கு போன் பண்ணும் பொழுது எங்க இருந்திருப்பான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க அவனுடைய செல்போன் டேட்டாவை எடுக்கிற இன்ஸ்பெக்டர் அவன் சென்னையில இருந்து மணிப்பூர் நோக்கி பயணப்பட்டு இருக்கான்றத கண்டுபிடிக்கிறாரு. இந்த வழக்குல எந்த இடத்துல அவனை அடைச்சு வச்சு விசாரிச்சிருந்தாங்களோ அந்த இடத்துல ஆறுமுகத்தின் உடலின் ரத்தம் முழுக்க வடிக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்துல தான் கொலை நடந்ததுங்கிறத ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஆறுமுகத்தை கூட்டிட்டு போன ஆட்டோ டிரைவர் வாசுவும் இந்த கொலையில கூட இருந்த காரணத்துக்காக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறான். பாஸ்கோவை கண்டுபிடிக்க மணிப்பூரை நோக்கி ஒரு படை விரைய ஆரம்பிச்ச அதே நேரத்துல இன்ஸ்பெக்டர் இந்த வழக்கின் ரிப்போர்ட்டை எழுதி கையெழுத்து போடுறாரு. அவதூறான பழிகளினால் ஒருத்தனுடைய வாழ்க்கையை கெடுத்ததுனால அவன் தன்னுடைய ஆயுதத்தினால இவனை கொலை பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறது தான் இன்ஸ்பெக்டருடைய ரிப்போர்ட்டின் சாரம்.